இஸ்ரோ விஞ்ஞானிகள் மாபெரும் சாதனை படைக்கவிருக்கிறார்கள். இது தொடர்பாக PSLV ராக்கெட் விண்ணில் பாயவிருக்கிறது. இன்று இரவு 10 மணிக்கு என்ன சாதனை செய்யவிருக்கிறார்கள், இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று பார்ப்போம். அதாவது விண்ணில் தோன்றப்போகும் இரட்டை இலை இந்தியரை நிலவில் இறக்கும் முன் இஸ்ரோ எடுத்த அதிரடி முடிவு. இது உங்களுக்கு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இதை விளக்கமாக இப்போ சொல்கிறோம். முதல்ல பாருங்கள். மனிதன் முதலில் நிலவில் நடக்க காரணமான டாக்கிங் தொழில்நுட்பம். முதல்ல இஸ்ரோ இப்போ என்ன செய்ய போகிறாங்க என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாயின் முதல்ல மனிதர்கள் நிலவில் இறங்கி நடந்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் நிலவில் இறங்கி நடந்த அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். பின்பு நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். முதல்ல அந்த காட்சிகளை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் என்ன தெரியுமா? அதாவது 1969 அமெரிக்கா மனிதர்களை நிலவில் இறக்கி நடக்க வைத்தார்கள். இதுவரை நிலவில் 12 பேர் மட்டும்தான் நடந்திருக்கிறார்கள். 12 பேரும் அமெரிக்கர்கள். இந்தியாவும் மும்முரம் காட்டுகிறது மனிதர்களை, ஒரு இந்தியரை நிலவில் இறங்கி நடக்க செய்ய வேண்டும் என. சரி, 1969 என்ன நடந்தது? அமெரிக்கர்கள் அங்கே ராக்கெட்டில் 3 பேரை அமர வைத்தார்கள். ஆம்ஸ்ட்ராங், ஆல்ட்ரின், காலின்ஸ். இவங்க 3 பேரும் ராக்கெட்டில் முதல்ல போகிறாங்க. பிறகு விண்கலம் ஒரே விண்கலமாக காட்சியளித்தாலும் அது ஒன்றோடு ஒன்று பிரிந்து ஒரு விண்கலமானது நிலவை நோக்கி பயணித்து நிலவில் தரையிறங்குகிறது. அதில் 2 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும். ஆம்ஸ்ட்ராங் முதலில் இறங்கி நடக்கிறார், பிறகு ஆல்ட்ரின் இறங்கி நடக்கிறார். அவங்க பரிசோதனைலாம் முடித்து நிலவில் இருந்து மண்ணெல்லாம் எடுத்து அங்கிருந்து அந்த விண்கலமானது புறப்பட்டு சுமார் நிலவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி கொண்டிருக்கிற காலின்ஸின் விண்கலத்தோடு வந்து இணைகிறது. இந்த இணைப்பிற்கு பெயர்தான் டாக்கிங். பிறகு அவங்க அப்படியே வராங்க, பசிபிக் பெருங்கடலில் பேராஷூட் உதவியோடு விடுறாங்க. அங்கேருந்து இவங்களை போய் மீட்டு கொண்டு வந்துடுறாங்க. பிறகு அப்சர்வேஷனில் வைக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இப்போ இந்தியாவும் அதே பாணியில் தான் நிலவில் மனிதனை இறக்கி நடக்க வைக்க போகிறார்கள். ஒரே விண்கலம் போயிட்டு வந்துருமா என்றால் அது சிரமமான காரியம். அதிக எடையை கொண்டு செல்ல வேண்டும். அந்த தொழில்நுட்பம் இன்னும் கிடையாது. அதனால் 2 விண்கலமாக பிரித்து இந்த சாதனையை செய்வார்கள் உலக நாடுகள். அமெரிக்கா மட்டும்தான் இதுவரைக்கும் செஞ்சுருக்காங்க. வேறு எந்த உலக நாடாலையும் இதை செய்ய முடியவில்லை. இந்தியா தற்போது முயற்சித்து கொண்டிருக்கிறது. நிலவில் இந்தியரை இறக்கி நடக்க வைக்கணும்னா முதல்ல அந்த டாக்கிங் டெக்னாலஜியில் வெற்றி பெற வேண்டும். அதாவது 2 விண்கலத்தை இணைக்கும் டெக்னாலஜியில் வெற்றி பெற வேண்டும். 2 விண்கலத்தை ஒன்றோடு ஒன்று பிரிக்கும் டெக்னாலஜியில் நாம் வெற்றி பெற வேண்டும். இப்பொழுது புரிகிறதா? இன்று இரவு 10 மணிக்கு விண்ணில் பாயவிருக்கும் PSLV உள்ள பயணிக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் செய்யவிருக்கின்றன. ரைட், நிலவை குறிவைக்கிறார்கள் இஸ்ரோ. PSLV C-60 செய்ய போவது என்ன என்பதை நாம் பார்த்துவிட்டோம். சரி, பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இந்த அதிசயத்தை நிகழ வைக்கவிருக்கிறது இஸ்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பூமியிலிருந்து சுமார் 470 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அதிசயமானது நடக்கவிருக்கிறது. நாம் அனுப்பக்கூடிய ராக்கெட் 2 செயற்கைக்கோளை பிரித்து அனுப்பிவிடும். 2ம் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து நெருக்கமாக வந்து ஒன்றோடு ஒன்று மோதக்கூடாது, மெதுவாக இணைய வேண்டும், மெதுவாக பிரிய வேண்டும். இதுதான் முதல் எக்ஸ்பெரிமெண்ட். இது தொடர்பான காட்சிகளை இஸ்ரோ வெளியிட்டிருக்காங்க. என்ன நடக்க போவது, என்ன நடக்க வேண்டும் என்பதை பார்த்து விடுவோம்.
இலை என்றவுடன் மற்றவர்களை காட்டிலும் அதிமுகவினர் சற்றே உற்று பார்ப்பது நமக்கு புரிகிறது. அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, விதை போட்டால் பூமியில் மண்ணிலிருந்து செடி வளரும். இதே விண்ணில், அதாவது ஆகாயத்தில் கொண்டு போய் மண்ணெல்லாம் வச்சு விதை போட்டால் அங்கே உள்ள தட்ப வெட்ப சூழலுக்கு ஏற்றவாறு இங்கே முளைக்கும் விதை, இங்கே விதை செடியாவதற்கும் அங்கே விண்ணில் விதை செடியாவதற்கும் என்ன வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள விதையிலிருந்து செடியை உருவாக்க விஞ்ஞானிகள் பரிசோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. எது வரைக்கும் விடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த செடியானது முளைத்து 2 இலைகள் விடுகிறது இல்லையா, அது வரைக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும். பிறகு பூமியில் கொண்டு வந்து வைப்பாங்க. இதுதான் விண்ணில் இரட்டை இலை பரிசோதனை என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஏற்கனவே இப்போது இஸ்ரோ செய்ய முயல்வதை யாரெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனாலாம் செஞ்சுருக்காங்க. இப்போ நடக்க போகிற இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வெற்றி பெற்றால் 4வது நாடு, வெற்றிகரமாக செய்த நாடு என்ற பெருமைக்கு இந்தியா சொந்தமாகும். சரி, ஸ்பேஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க, ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வெற்றி அறிவிப்பு எப்போது வரும்? இன்று இரவு 10 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. வெற்றி அறிவிப்புக்காக நாம் 10 நாளிலிருந்து சுமார் 2 வார காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும். அந்த சுவையான செய்தி நம்மை வந்து அடைய. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.